Hello friends, welcome to Canitrix tutorial. Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ராவிலே இம்பார்ட்டன்ட் டாபிக்கான பாலினாமியலை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த பாலினாமியல்ல என்னென்ன டெஃபினிஷன் இருக்கு எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட டைப்ஸையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஓகே, அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். கொஸ்டின் என்னன்னா, இப்போ 1 ஆஃப்டர் 30 என்னன்னு சொல்லுவோம்? 1000 சொல்லுவோமா? ஓகே, 1 ஆஃப்டர் 50 என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. 50 என்ன வருது? 1 லேக்னு சொல்லுவோமா? ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், 1 ஃபாலோடு பை 100 ஜீரோஸ். இதுக்கப்புறம் 100 ஜீரோஸ் 1 2 3 4 5 அப்படியே 100 ஜீரோஸ் கண்டினியூவா போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அதோட நேம் என்னன்னு கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் தெரியணும்னா வீடியோ கடைசி வரையும் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பாலினாமியல் ஓகே, நேம்லயே பாருங்க, பாலினாலே மெனின்னு அர்த்தம். சரியா? இது மோனாமியல். ஓகே, பாலி பிளஸ் மோனாமியல், அதாவது நிறைய டேர்ம்ஸ். மோனாமியல்னா டேர்ம்ஸ். ஓகே, நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா பாலினாமியல்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு முன்னால நாம வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வேரியபிள். ஓகே, வேரியபிள்னாவே வேரினா என்னது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, டிஃபரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதோட டெஃபினேஷன்ஸ் பாருங்க. வேரியபிள் இஸ்னா ஆல்பபெட். எப்படி இருக்கணுமா? ஆல்பபெட்டா தான் இருக்கும். ஓகே, நம்ம அந்த A to Z இருக்குல்ல, ஓகே, இதுக்குள்ளதான் நம்ம வந்து எதையாவது ஒண்ணு வந்து வேரியபிள்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அன்னோன் நம்பர். சரிங்களா? கண்டிப்பா அது எக்ஸ் ஒய் இசட் எது வேணாலும் இருக்கட்டும், அது என்னது நமக்கு? இது ஒரு நமக்கு அன்னோன் நம்பருங்க. சரியா? அதுக்கப்புறம் இதனுடைய இங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி. ஓகே, இதோட வேல்யூ நமக்கு தெரியாத வரைக்கும் அன்னோன் வேல்யூ தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட். அப்ப வேரியபிள் என்ன தெரிஞ்சிட்டோம்? வேரியபிள் இஸ் அ அன்னோன் நம்பர். இட் ரெப்ரசன்ட் இன் அ ஆல்பபெட். அவ்வளவுதாங்க. சரியா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கான்ஸ்டன்ட்னாவே நிலையா இருக்கிறதுங்க. இட் வில் நாட் சேஞ்ச், ஃபிக்ஸ்டுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ எதெல்லாம் ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்பருங்க. எல்லா நம்பருமே எப்பவுமே சேஞ்ச் ஆகுது. ஆல் த நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். லைக் சிம்பிளா இருக்கட்டும், இந்த பை கூட நமக்கு நம்பர் தானே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கட்டும், -7 1/2. சரிங்களா? இப்போ பை. ஓகே, அதே மாதிரி எதுவும் இப்போ ரூட் 2. ஓகே, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க. 0.6 எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆல் த நம்பர்ஸ் ஆர் என்னன்னு சொல்றோம்? கான்ஸ்டன்ட். ஏன்னா இது சேஞ்சே ஆகாது. ஓகே, ஒண்ணுன்னா ஒண்ணுதான். -7னா -7 தான். சரிங்களா? சேஞ்ச் எப்போதுமே சேஞ்ச் ஆகாதுங்க. சரியா? அதுதான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ். வாட் இஸ் மீன் பை டேர்ம்ஸ்? பாருங்க, a terms is either single நம்பரா கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? சிங்கிள் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்கலாம், -2 இருக்கலாம். இதுவும் ஒரு டேர்ம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க? ஆர் வேரியபிள். ஓகே, வேரியபிள் தனியா இருந்தாலும் அதுவும் ஒரு டேர்ம் தான். அதாவது எக்ஸ். ஓகே, இப்போ -y இதுவும் என்னது? இதுவும் நமக்கு வேரிய டேர்ம்ஸ் தான் சொல்றாங்க. ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் செவரல் நம்பர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். ஓகே, ஓகே, இப்போ வேற ஏதாவது, இப்போ 2x. சரிங்களா? இது இப்போ -5xy. அதாவது நம்பரும் வேரியபிளும் ப்ராடக்டா இருந்தாலுமே அதுவும் ஒரு டேர்ம் தான். ப்ராடக்ட்ல இருந்தாலுமே. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். -3/2x. சரிங்களா? இப்படி நம்பரும் வேரியபிளும் ப்ராடக்ட்ல இருந்தாலும் அதுவும் டேர்ம் தான். நம்பர் தனியாவும் இருந்தாலும் டேர்ம் தான். ஓகே, வேரியபிள் தனியாவும் இருந்தாலும் அதுவும் ஒரு டேர்ம் தான் சொல்றாங்க. ஓகே தானே? இப்போ டேர்ம்ஸ் என்ன தெரியுதா? நெக்ஸ்ட், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா, இது வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வேரியபிள் கான்ஸ்டன்டால ஒரு மிங்கிள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மேடப். நெக்ஸ்ட், அலாங் வித் த ஆப்ரேஷன் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ், இது மாதிரி அந்த ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்ல போனா இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ 1 ஆர் மோர் டேர்ம்ஸ், ஒன்னு இருந்தாலும் அதுவும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். சரியா? ஒரு டேர்ம் இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரு டேர்ம் கூட இருக்கலாம். இப்போ 2x இதுவும் என்னது? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். சரிங்களா? ஏன்னா சிங்கிள் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. இதுவும் நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 3x -2y
இதுவும் வந்து என்னது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். அவங்க தான் சொல்றாங்கல்ல 1 or 2 டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்கணும் அடிஷன் சப்ராக்ஷன்ல இருந்தா அதுக்கு நேம் என்ன அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இடையில என்ன இருக்கு சப்ராக்ஷன்ல இருந்தாலுமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஓகே, இப்போ பாருங்க x மைனஸ் 4y ஓகே பிளஸ் 2 இதுவும் ஒரு டேர்ம் தான் சரிங்களா. பட் how many terms are there? 3 terms இருக்கு. இதுல 3 terms இருக்கு, இதுல 2 terms தான் இருக்கு. ஓகே, ஆக மொத்தம் என்னது இது எல்லாமே terms தான். ஸோ இதெல்லாம் terms தான், ஆனா இதெல்லாம் என்னது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் சரிங்களா. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ டேர்ம். ஓகே, இப்போ ஒரு டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். The coefficients of x ஓகே ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேங்க. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 7 ஒரு ஈக்குவேஷன் இருக்கா. இந்த ஈக்குவேஷன்ல வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கோஎஃபிஷியன்ட் நியூமரிக்கல் ஃபேக்டருங்க. ஓகே, கண்டெய்னிங் த கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, அந்த வேரியபிள்ல என்ன நம்பர் ப்ராடக்ட்ல இருக்குன்னு பாருங்க, அதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸ். இங்க பாருங்க நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் கேட்கிறேன். அப்ப இது எக்ஸ் ஸ்கொயர் இதுல பார்க்க கூடாது, இதுதான் எக்ஸ் சரிங்களா. அப்ப இந்த எக்ஸ் இதோட ப்ராடக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க -5. ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வருதுன்னு பாருங்க -5 வருதா. அவ்வளவுதாங்க சரிங்களா. இதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் இதுலயே. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2 தானே ப்ராடக்ட்ல இருக்கு. அவ்வளவுதாங்க சரிங்களா. இதுல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கடைசியா இருக்கு பாருங்க 7, இதுதான் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அவ்வளவுதாங்க சரிங்களா. அப்ப கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும், நம்ம அந்த எந்த வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த பவரை முக்கியமா பார்த்துக்கணும். இந்த எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப எக்ஸ்னா இந்த எக்ஸ் தான் பார்க்கணும் சரிங்களா. எக்ஸுக்கு பக்கத்துல என்ன ப்ராடக்ட்ல இருக்கோ அதை சைனோட எழுதிக்கணும். ஸோ மைனஸ்னா மைனஸ், பிளஸ்னா பிளஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் லைக் டேர்ம்ஸ் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். லைக்குனாவே நமக்கு தெரியும் ஒரே மாதிரியா இருக்கிறதுங்க சரியா. அன்லைக்னா டிஃபரெண்டா இருக்கிறது. இப்போ நான் லைக்கு எழுதுறேன் பாருங்க. இப்போ இந்த 2x ஓகே மைனஸ் 5x சரிங்களா. இப்போ 2/3 இன்ட்டு எக்ஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்றோம் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். ஏன் வேரியபிள் என்ன இருக்குன்னு பாருங்க எக்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து காமனா இருக்கு வேரியபிள். நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான். ஓகே, இப்போ 3xy மைனஸ் 4xy சரிங்களா. இதுவும் என்னது லைக் டேர்ம்ஸ் தான். இங்க பாருங்க இங்க வேரியபிள் xy இருக்கு, இங்கேயும் xy இருக்கு சரிங்களா. அப்போ இது லைக் டேர்ம்ஸ்னு சொல்றோம் சரிங்களா. ஓகே, அன்லைக் டேர்ம்னா என்ன அப்படின்னா இப்ப பாருங்க இப்ப இங்க 4x இருக்கு, இங்க 5y ஓகே, இது ரெண்டு காமனா இருக்கா இல்ல. இங்க வேரியபிள் x இருக்கு, இங்க வேரியபிள் y இருக்கு. சோ திஸ் இஸ் கால்டு அன்லைக். இதுக்கு நேம் என்ன அன்லைக் டேர்ம்ஸ் சரிங்களா. ஏன்னா ஒரே மாதிரி இல்ல வேரியபிள். ஓகே, வேற கூட சொல்லலாம். இப்ப ஸ்கொயர்ல கூட சொல்லலாம் நம்ம சரிங்களா. இப்ப பாருங்க இங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர். ஓகே, இது என்னது இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான் சரிங்களா. இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் லைக் டேர்ம் பார்க்கணும், எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பார்க்க கூடாது சரிங்களா. எக்ஸ் பவர் ரொம்ப முக்கியம். இந்த பவர் எக்ஸ் ஸ்கொயர்னா இதெல்லாம் எதுக்கு சார் லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும்னா இதை நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது சரிங்களா நம்ம லைக் டேர்ம்ஸோட தான் ஆட் பண்ண முடியும், அன்லைக் டேர்ம் ஆட் பண்ணவே முடியாது பார்த்துக்குங்க. இப்போ லைக் டேர்ம்னா இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண முடியும் சரிங்களா, இதையும் ஆட் பண்ண முடியும். ஓகே, we cannot add this x 4x plus 5y நம்மளால ஆட் பண்ண முடியாது. இடையில பிளஸ் வேணா போட்டுக்கலாம், ஆனா சிம்பிளிஃபை பண்ண முடியாது சரிங்களா. லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் த டிகிரி. டிகிரி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாலினாமல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாலினாமல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அதில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் தாங்க ஆனால் கிரேட்டஸ்ட் பவர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க எக்ஸ் பவர் 6 மைனஸ் 2x பவர் 7 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1ங்கிற ஒரு பாலினாமியல். ஓகே, இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க கிரேட்டஸ்ட் பவர் இதுங்க. இங்க பவர்னா என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க, இதுதான் பவர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 7
எக்ஸ் பவர் 6 இதுதாங்க பவர் நமக்கு. அப்போ இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கா அப்படி இல்லைன்னா எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே பவரில் 1 இருக்குது, நம்ம அதை எழுதுறது இல்லை சரியா. இங்கே வெறும் இது இருக்கா கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தங்க. ஸோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு நம்ம 1 சரிங்களா. அதனால தான் இங்கே நம்ம எக்ஸ் பவரில் எதுவும் எழுதல பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இதில் ஹையஸ்ட் பவர் என்னங்க 6 தான். அப்போ ஆன்சர் என்ன 6 தான் சரிங்களா. ஸோ இதனுடைய டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 6. ஓகே, வேற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 7x² ஒய் பவர் 4 சரிங்களா மைனஸ் எக்ஸ் பவர் 5. ஓகே, இதோட டிகிரி என்னங்க வருது பாருங்க. இங்க பாருங்க, இங்க 4 இருக்கா, இங்க 5 இருக்கு. அப்போ டிகிரி இங்க பாருங்க, இங்க 2 4 இருக்கு. அப்போ டிகிரி வந்து 5ன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க 2 வேரியபிள் இருக்கு சரிங்களா. இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு 2 வேரியபிள் இருக்கு. ஸோ இது ஒரு டேர்ம், இந்த டேர்ம்ல தான் பார்க்கணும். டேர்ம்ல என்ன இருக்கு x² இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. இப்போ பவர் ஆட் பண்ணுங்க, பவர் ஆட் பண்ணா என்ன வரும் 2 + 4 6. அப்ப இங்க டிகிரி என்னங்க இந்த இதுல 6 தான் வரும் சரியா. ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால நீங்க இந்த ப்ராடக்டையும் பார்க்கணும் சரிங்களா. அப்ப இதோட இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன வரும் 6. அவ்வளவுதாங்க சரிங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், ஃபேக்டர் ஆஃப் அ டேர்ம்ஸ். வாட் இஸ் அ ஃபேக்டர்? ஓகே, ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, a number or variable that multiply to the form the term. ஓகே, ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ நான் ஒரு டேர்ம் எழுதுறேன் பாருங்க. இப்போ 3x பவர் ஸ்கொயர் 3x² ஒரு டேர்ம் இருக்கு. ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் நான் எழுதுறேன். எப்படி எழுதலாம்? ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்பரு வேரியபிள் ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்பர் என்ன இருக்கு 3 இருக்கா. ஓகே, x² எப்படி எழுதலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா. அவ்வளவுதாங்க. இதுதான் நமக்கு என்னது தேர்டு தேவையில்ல. ஓகே, இதுதான் நமக்கு என்னது ஃபேக்டர்ஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஓகே x² y. ஓகே, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் சொல்லுங்க. 9 தனியாக எழுதலாமா. நெக்ஸ்ட் x²னா எக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், இன்னொரு எக்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஒய். அவ்வளோதாங்க. இந்த 9 கூட எப்படி எழுதலாம் நம்ம பிரைம் ஃபேக்டர்ல எழுதலாம் சரிங்களா. 3 × 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுதாங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ டேர்ம்ஸ். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் சரிங்களா. இப்போ டைப்ஸ்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மோனாமியல்னா என்ன அப்படின்னா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தாங்க இருக்கும். அதுக்கு பேர் என்ன மோனாமியல். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2x ஒரு டேர்ம் தானே இருக்கு. ஓகே, -5xy இதுவும் ஒரே ஒன் சிங்கிள் டேர்ம் தான். இது தனித்தனியாக பார்க்கும்போது இது வந்து மோனாமியல். ஓகே, இதையும் பார்க்கும்போது இது ஒரு மோனாமியல் சரிங்களா. -6 இதுவும் ஒரு மோனாமியல் தான் சரிங்களா. ஒன்லி ஒன் டேர்ம். அவ்வளோதாங்க. மோனாமியல் என்னன்னா இட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் டேர்ம். நெக்ஸ்ட், பைனாமியல். இப்போ மோனாமியல் ஒன் டேர்ம்னா பைனாமியல் எத்தனை டேர்ம் வரணும் 2 டேர்ம்ஸ். இட் கண்டைன்ஸ் ஒன்லி 2 டேர்ம்ஸ். 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதலாம் 2x - 1. ஓகே, ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மொத்தமாக 2 டேர்ம் தான் இருக்கு. அப்போ இது பைனாமியல். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் x/2 - 7x. ஓகேங்களா, இதுவும் என்னது இதுவும் 2 டேர்ம்ஸ் தான் சரிங்களா. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட், ட்ரைனாமியல். ட்ரைனாமியல் என்னது 3 டேர்ம்ஸ் இருக்கணும். அவ்வளோதான், டோட்டலாக 3 டேர்ம்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ 4x - 2y + 7. ஓகே, டேர்ம்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த டேர்ம்ஸ்லாம் பாலினாமியல் அப்படின்னாவே இடையில ப்ளஸ் ஆர் மைனஸில் கனெக்ட் ஆகிருக்கணும் சரிங்களா. அப்போ 1 2 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இதுதான் நமக்கு ட்ரைனாமியல். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தா என்ன சார் அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் 4 டேர்ம் இருக்கிறது குவாட்டர்னாமியல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் 3 மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன சார் சொல்கிறோம்னா பாலினாமியல்னு சொல்லிடுறோம் சரிங்களா. இட் கண்டைன்ஸ் ஓகே எக்ஸ்பிரஷன்ஸ் தான் முக்கியமாக. இது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகே கண்டைன்ஸ் வேரியபிள் கான்ஸ்டன்ட் எக்ஸ்போனன்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பாருங்க. எது பாலினாமியல் கிடையாதுன்னா டிவிஷன் ஆப்ரேஷன் வேரியபிள் இருக்கக்கூடாதுங்க. நல்லா பாருங்க, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாலினாமியல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2x - 4y + √2 கூட இதுவும் பாலினாமியல் தான் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த x/2 - 5/3 இதுவும் பாலினாமியல் தான். 2 டேர்ம்ஸ் இருக்கு சரிங்களா.
எது கிடையாது அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இது பாலினாமியல்ல வருமா? வராது. ஏன் அப்படின்னா நோ டிவிஷன் ஆபரேஷன் பை வேரியபிள். ஓகே, வேரியபிள் வந்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க. அப்ப இது கண்டிப்பா பாலினாமியல் வராது. சரிங்களா? திஸ் இஸ் நாட் அ பாலினாமியல். ஓகே, வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்க. நாட் அ பாலினாமியலுக்கு இப்போ 3x பவர் மைனஸ் 2 பிளஸ் 6 இதுவும் ஒரு பாலினாமியல் கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த பவர்ல இருக்குல்ல, இந்த பவர்ல என்ன இருக்கு? மைனஸ் சைனும் வரக்கூடாதுங்க, நெகட்டிவான ஏன்னா அதோட மீனிங் என்னன்னா 3 அந்த எக்ஸ் பவர் மைனஸ் 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் பாசிட்டிவா. சரிங்களா? ரெசிப்ரோக்கலா எழுதலாம். பிளஸ் 6 அப்ப என்ன இருக்கு நமக்கு? 3 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 இப்படி வரலாமா? வரக்கூடாது. ஏன் அப்படின்னா டினாமினேட்டர்ல டிவிஷன் வேரியபிள் இருக்கக்கூடாது. ஓகே, இதுவும் பாலினாமியல் நமக்கு இல்லை. சரிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல்.